Hello dear students, next example the word problem கொடுத்திருக்காங்க ஓகேவா நம்ம ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க 2 linear or 3 linear equations கொடுத்திருப்பாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாவே இன்வென்ஷன் மெத்தடுக்கு நம்ம போய்டுவோம் பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா வேர்டிங்ஸ்ல உனக்கு கொடுத்திருக்காங்க நீனா ஈக்குவேஷன் என்ன பண்ணனும் ஃப்ரேம் பண்ணனும் அவங்க என்ன வேர்டிங் கொடுத்திருக்காங்க எந்த கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்கன்னு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன்ல நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம் ஓகேவா The cost of 4 kg onion, 3 kg wheat and 2 kg rice is 320. அதாவது காஸ்ட் கொடுத்துருக்காங்க 4 கிலோ வெங்காயம் 3 கிலோ என்னது கோதுமை அண்ட் 2 கிலோ என்னது அரிசி இதனுடைய டோட்டல் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க 320. சேம் the cost of 2 kg onion, 4 kg wheat and 6 kg rice is 560. The cost of 6 kg onion, 2 kg wheat, 3 kg rice is 380. Find the cost of each item per kg. Each item நுடைய ஒரு kg அதுக்கு ஒரு ஐட்டம் இருக்குல்ல என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க ஆனியன் கொடுத்துருக்காங்க வீட் கொடுத்துருக்காங்க தென் ரைஸ் கொடுத்துருக்காங்க இதனுடையது 4 kg 3 kgன்னு டிஃப்ரெண்ட்டாக நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் ஒரு ஐட்டத்துலேயும் அது ஒரு கேஜிக்கு பர் கேஜி அந்த வேல்யூ காஸ்ட் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் மேட்ரிக்ஸ் இன்வென்ஷன் மெத்தடில் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் ஸோ லெட் அஸ் ஃப்ரேம் தி ஈக்குவேஷன் சொல்யூஷன் the cost of let நீ எடுத்துக்கோ let x be the cost of onion ஆனியனுக்கு என்னது xன்னு எடுத்துக்கிறோம் then let y be the cost of wheat ஓகேவா and then let z be the cost of rice so ஆனியனுக்கு எக்ஸ்ன்னு நேம் பண்ணியாச்சு வீட்டுக்கு ஒய்ன்னு நேம் பண்ணியாச்சு ரைஸுக்கு இசட்டுன்னு நேம் கொடுத்தாச்சு ஸோ நம்ம ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் ஃப்ரேம் பண்ணலாம் 4 kg ஆனியன் சொல்லிக்கோங்க ஸோ 4x 3 kg வீட் ப்ளஸ் 3y ஏன் 3y போடுறோம் வீட்டுக்கு ஒய்ன்னு நேம் பண்ணியிருக்கோம் தென் 2 kg ரைஸ் ப்ளஸ் 2z which is equal இதனுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 320. This is first linear equation and then second 2 kg so 2x plus 4 kg 4y and then 6 kg of rice 6z அதோட total cost எவ்வளோ 560 here 560 and then third equation 6 kg of 6x 2y plus 3z which is equal total cost of these items 380 so 3 linear equation இருக்கு 3 linear equation கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம ஆர்டினரியாக மேட்ரிக்ஸ் இன்வென்ஷன் மெத்தடில் இதை ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா ஸோ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம் 4 3 2 4 3 2 2 4 6 2 4 6 6 2 3 6 2 3 what are the unknowns x y z what is the constant term 320 560 and then 380 this is the unknowns a x is equal to b ax இது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை எடுத்து எழுதியாச்சு then we have to find the x equal to matrix invention x equal to a inverse b we have to find this name this is a this is a capital X this is b நீ எடுத்து எழுதணும் capital X equal to xy z capital A equal to நீ இதை எடுத்து எழுதணும் சரியா நோட்டில் எழுதும்போது இதை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் மெத்தடுக்கு போகலாம் ஓகேவா then we have to find the A inverse equal to 1 by determinant of A into adjoint of A but determinant of A which is equal to 432 432 246 and then 623 determinant value find பண்ணலாம் which is equal to 4 into 4 3s are 12 minus 6 2s are
12 minus 3 into 6 minus 3 3s are, sorry, 6 6 are 36 plus 2 into 4 minus 6 4s are 24, which is equal to 4 into 0 minus 3 into minus 30 plus 2 into here minus 20, which is equal to this term 0, so plus 90, here minus 40, therefore 50. This value, determinant of A equal to 50 where not equal to 0 since A inverse exists. A inverse exists, so therefore A inverse exists. So we have to find the adjoint of A. Adjoint of A into cofactor find பண்ணுங்க. A ij transpose A 1 1, which is equal to 4 6 2 3 equal 12 minus 12 equal to 0. Then A 1 2, which is equal to minus symbol 2 6 6 3 2 6 6 3 equals 6 minus 36, 6 is 36 minus 30. Here minus 30 already there was a minus, so plus 30. Okay, then A13 which is equal to plus symbol 2462 2462 equals 4 minus 60 6 4s are 24, which is equal to minus 20, and then A21 equals minus symbol row column 3 2 2 3 3 2 2 3, which is equal minus of 9 minus 4 equals minus of 5 minus 5. A23 equals plus symbol, sorry, 2 2 4 2 6 3 4 2 6 3, which is equal to 12. 4 3s are 12 minus 12, which is equal to 0. 4 2 6 3. Okay, then A23 minus sorry, A23 this row and this column 4 3 6 2 minus of 4 2s are 8 minus 6 3s are 18, which is equal to minus of minus 10, which is equal to 10, and then A31 plus symbol 3 2 4 6 3 2 4 6, which is equal to 6 3s are 18 minus 4 2s are 8 equals plus 10. A32 minus row 4 2 2 6 4 2 2 6, which is equal to minus of 6 4s are 24 minus 4 equals minus 20, here minus 20, and then A33 which is equal to plus 4 3 2 4 4 3 2 4, which is equal to 16 minus 3 2s are 6 equal to 10. Okay, then we have to find this value. Here I write this Aij, capital Aij equal to cofactor matrix 0 30 0 30 minus 20, and then minus 5 0 10, and then 10 minus 20, this is 10, last term Aij. We have to find the adjoint of A.
adjoint of A equal to capital Aij transpose, capital Aij transpose 0, 30 minus 0, 30 minus 20, adjoint of A equals, then minus 5, 0, minus 5, 0, 10, and then 10 minus 20, here 10. Then we find the A inverse. A inverse which is equal to 1 by determinant value. What is the determinant value? 50. Here 50, 0 minus 5, 10, 30, 0 minus 20, minus 20, 10, 10. This is A inverse value. And then we have to find the x value, x value. Here x equal to A inverse 1 by 50, 0 minus 5, 10, 30, 0 minus 20, and then minus 20, 10, 10. What is B value? 320. This is B value. 320, 560, 380. ஓகேவா? இந்த டேர்ம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தோன்னா ஒரு மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் காமனாக இருந்தால் என்ன பண்ணிடலாம்? நம்ம வெளியில் எடுத்துடலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி இங்கே என்ன செய்ய போகிறேன்? இங்கேருந்து 10 காமனாக வெளியில் எடுத்துருவேன். எடுக்கும் பொழுது 10 டிவைடட் பை 50, 0 minus 5, 10, 30, 0 minus 20, minus 20, 10, 10, 32, 56, 38. ஓகேவா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். இதை மட்டும் என்ன செய்யலாம்? மல்டிபிள் 1 by 5 மல்டிபிள் பண்ணலாம். ரெண்டு மேட்ரிக்ஸை என்ன செய்யலாம்? மல்டிபிள் பண்ணும் பொழுது திஸ் டேர்ம் 0, and then 56 minus 6 5s are 30, remainder 3, then 2 5 5s are 25, 28, 280 plus 380. ஓகேவா? and then 33, 3 2s are 6, 3 3s are 9, 0. ஓகேவா? 960. then in the term plus 0, here 20, sorry, minus 8 2s are 16, remainder 1, 3 2s are 6, 7 0, and then final last term 20, 2 2s are 4, then 2 3s, 2 into 3 6, 640 minus 640, here's plus 560 plus 380. ஓகேவா? which is equal to 1 by 5. What is the value here? 100 plus 100, and then 960 minus 760, 200. 200, then 6, 560, no, 560 plus 380, this is equal to 0, 14, remainder 1, 940, 940, so 300. This is equal to this value 100, and then if you divide by 5, we have to find 100 divided by 5, and then 200 divided by 5, and then 300 divided by 5. 1 5 is 5, 2 5s are 10, 0, 1 5 is 5, 4 5s are 20, 0, 1 5 is 5, 6 5s are 30, 0. Here 20, 40, 60. The cost per kg of onion 20 rupees, wheat 40 rupees, and then rice 60 rupees. Okay va? So x equal to 20, y equal to 40, z equal to 60. Finally நீ என்ன பண்ணணும்? எடுத்து எழுதணும். The cost of 1 kg. The cost of 1 kg. Therefore
the cost of 1 kg of 1 kg onion, which is equal to rupees 20. Then 1 kg of 1 kg wheat equal to rupees 40. 1 kg rice equal to rupees 60. ஃபைனலாக நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் எடுத்து இப்படி எழுதணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.